நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 16. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 15 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். கிருபையும் சத்தியமும் நிறைந்த கிறிஸ்து. அவர் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். வசனம் 20. மிகுந்த சாந்த குணமாயிருந்த மோசேயின் கோபத்தை இங்கே காண்கிறோம். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் அன்பானவராக மட்டுமின்றி நீதி உள்ளவராகவும் விளங்கினார். மோசேயைப் போல அவர் கையில் 10 கட்டளைகள் அடங்கிய பலகைகளை பிடித்து கொண்டு வரவில்லை. ஆயினும் நியாயப்பிரமாணம் அவருடைய உள்ளத்திற்குள் இருந்தது. அவர் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்றார். பாவ மனிதர்களை சந்தித்த போதெல்லாம் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி அவர்களை குணமாக்கினார். ஆயினும் அவர் தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்படி புத்தி சொன்னார். அவர் எப்போதும் எல்லா இடங்களிலும் கிருபையையும் சத்தியத்தையும் இணைத்தே பறைசாற்றினார். மேலும் மோசே மலையிலிருந்து இறங்கிய போது மக்களின் நிலையை தேவன் அவனுக்கு காட்டினது போல கிறிஸ்து நம்மை பற்றி முழுவதும் அறிந்தவராய் இருக்கிறார். மனிதர்களை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டதன் விளைவை இஸ்ரவேல் மக்கள் சந்திக்க நேரிட்டது. இது தேவனுடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. விக்கிரகங்கள் அல்ல, தேவனே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரப்படத்தக்கவராயிருக்கிறார். விக்கிரக ஆராதனை வேறு பாவங்களுக்கு வழிநடத்தும் என்பதை இங்கே காண்கிறோம். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் விடுதலையின் வழியில் நடக்க முடியும். விக்கிரக ஆராதனையின் இரைச்சல் யோசுவாவுக்கு போரின் இரைச்சல் போல இருந்தது. மோசேக்கு பாடலின் சத்தம் போல் இருந்தது. மோசே தேவ சமூகத்தில் இருந்தவன், யோசுவா மலையில் அவனுக்காக காத்திருந்தவன். இங்கே தேவ சமூகத்தில் இருப்பதால் உண்டாகும் பகுத்தறியும் ஆற்றலையும் வேறுபடுத்தி பார்க்கும் நுண்ணறிவையும் பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவைகளுடன் தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள். கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிற வைராக்கியமுள்ள லேவியர்களை பார்க்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள மக்களை அவர் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆரோனின் பாவம் இஸ்ரவேல் மக்களை பாவங்களுக்கு நேராக வழிநடத்தியது. ஆயினும் பாவத்தை களைதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்ற சத்தியத்தை இங்கே காண்கிறோம். மகா பெரிய பாவத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டா? நிச்சயமாகவே உண்டு என்பதை மோசேயின் பரிந்துரையின் ஜெபமும் மன்றாட்டும் தெரிவிக்கிறது. ஒருவருடைய மனப்பூர்வமான மன்றாட்டு முழு சபையும் காத்து கொள்ளும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். தானியேலைப் போல சாமுவேலைப் போல திறப்பிலே நிற்கும் மக்களை இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன்.